சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. போஸ் தான் தமிழ்ச்செல்வியோட தலையில அடிச்சு தமிழ்ச்செல்வி எடுத்த மருந்த இவன் எடுத்தான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தின விஷயத்த ஆதாரபூர்வமா சேது நிரூபிச்சிடுறாரு. இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமான கோபம், தலைக்கு மேல கோபம் ஏறின மாதிரி அவ்வளவு கோபமா உக்கிரமா ராஜாங்கம் இருக்காரு. என்ன ஈஸ்வரி, உன் பிள்ளை போஸ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஈஸ்வரிய பார்த்து கோபமா கேட்குறாரு. மாமா மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ தெரியாத்தனமா பண்ணிட்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வழக்கம் போல கதறவும், உன் பிள்ளை போஸ அடிச்சு அடிச்சு என் கையே தேஞ்சு போச்சு. எனக்கு ஒரே சலிப்பா இருக்கு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, இவன் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்க காவியா வந்துட்டு உப்ப உண்மையை சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு உண்மையை சொல்லணும் அங்கிள் அப்படின்னு காவியா சொல்லவும், எம்மாடி காவியா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறி போய் காவியாவை பேச விடாம தடுக்க பாக்குறாங்க. அப்பந்தான் பார்த்தா இந்த பக்கம் சாவித்திரியும் வந்துட்டு, அண்ணே நானும் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன சொல்லணும் உங்க ரெண்டு பேத்துக்கும், என்ன உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. உடனே காவியா வந்துட்டு, அங்கிள் நானே சொல்றேன், இங்க நிக்கிறாங்களே சாவித்திரி, இவங்க பொண்ணு தாமரை கிட்ட இந்த போஸ் தப்பு தப்பா நடக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியாகி கேட்குறாரு. ஆமா அங்கிள், இந்த பொண்ணு தாமரை கிட்ட இந்த போஸ் தப்பா நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துக்கு நான் சரியா வந்ததுனால இவனோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப சேது வந்து உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலனாலும் நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன். இந்த போஸ் என் கழுத்துல தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல அந்த தாலிய இவன் முகத்துல தூக்கி எரிஞ்சு இவன் கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட எனக்கு சம்மதம் கிடையாதுன்னு நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். அதோட இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு போஸ் கன்னத்துல பலாருன்னு ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அப்பந்தான் தாமரை வந்துட்டு, ஆமா மாமா, என்கிட்ட போஸ் மாமா தப்பா நடக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி ராஜாங்கத்துக்கிட்ட தாமரை சொல்லவும், சப்பு சப்புன்னு போட்டு இங்க ராஜாங்கத்தை பார்த்தா அட்டி அட்டின்னு போஸை போட்டு வெளு வெளுன்னு உரிச்சி எடுத்துடுறாரு. மாமா மாமா விட்டுருங்க மாமா, மாமா விட்டுருங்க மாமா, அவன் பண்ணது தப்பு தான் மாமா, விட்டுருங்க மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட ஒரு பக்கம் கதறவும், சாவித்திரி கிட்ட வந்து, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அத்தாச்சி, உங்களுக்கு இப்போ மனசு குளிர்ந்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்து சொல்லவும், நான் என்ன அத்தாச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், சும்மா நடிக்காதீங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லித்தானே நீங்களும் உங்க மகளும் சூழ்ச்சி செஞ்சிருக்கீங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவே தாமரை கிட்ட போஸ் தப்பா நடக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இது என்ன மைனி கொடுமையா இருக்கு, எந்த அம்மாவாவது தன்னோட பொண்ணுகிட்ட ஒரு ஆம்பளைய தப்பா நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாளா? என் மக கிட்ட இவன் தான் தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், இதுக்கு எந்த பொண்ணாவது ஒத்துக்கிடுவாளா? என்ன மைனி இப்படி அபாண்டமா எங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, சன்னாசி போலீஸுக்கு போனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கதறிக்கிட்டு இருக்காங்க. உன் பிள்ளை போஸ் ஜெயிலுக்கு போய் குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது களி தின்னாதான் அவன் திருந்துவான்.
அவனை அடிச்சு பார்த்தாச்சு, வீட்டை விட்டு துரத்தி பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. அவன் அதுக்கு எதுக்குமே திருந்தல. அவனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி தண்டனை ஜெயிலில் கம்பி என்னன்னா தான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ராஜாங்கம் வர சொல்லிடுறாரு. போலீஸும் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. சார், இவனை கைது பண்ணிட்டு போங்க. ஒரு அமைச்சரா நானே சொல்கிறேன், இவன் என் தம்பி மகனா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். கற்பழிப்பு கேஸில் இவனை கைது பண்ணி உள்ள வைங்க. நான் சொல்கிறேன், இவனை இப்போவே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தில் சொல்லவும் போலீஸும் வந்துட்டு போஸை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரியால எதுவுமே செய்ய முடியல. அடுத்து பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு எம்மாடி தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், மாமா என்ன மாமா இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறீங்க, ஏன் மாமா என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எம்பூட்டு பெரிய காரியம் செஞ்சிருக்க, வயிற்றுல பிள்ளையோட காட்டுக்குள்ள போய் அந்த வண்டுகடிக்கு மருந்தை கண்டுபிடிச்சி இந்த போஸ்கிட்டையும் தலையில அடி வாங்கி காட்டுக்குள்ள மயங்கி கிடந்திருக்க. அந்த மருந்தை கண்டுபிடிச்சது நீ கண்டுபிடிச்சதுனால தான் அந்த மருந்து இந்த போஸ் கையில கிடைச்சிருக்கு. நான் உசுரோட உப்பை இங்க நிக்கிறதுக்கு காரணம் நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து ராஜாங்கம் கையெடுத்து கும்பிடுறாரு. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, ஐயா ராஜாங்கம், நீ தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொன்னா மட்டும் போதாது. அந்த போஸ் மருந்தை கண்டுபிடிச்சி உன் உயிரை காப்பாத்தினான்னு சொல்லி அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னில்ல, அந்த 1 கோடி ரூபாயை தமிழ்ச்செல்விக்கு நீ கொடுக்கணும். அந்த காசு போய் சேர வேண்டியது தமிழ்ச்செல்வி கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. உடனே தமிழ் வந்துட்டு, அம்மாச்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு 1 கோடி ரூபாய்லாம் ஒன்றும் வேணாம். இது என் குடும்பம், என் மாமா, என் வீட்டில் இருக்கிறவங்க உசுருக்கு போராடும் போது நான் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது தான் தப்பு. என்னால் முடிஞ்சதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. உடனே சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. நீ தான் மருந்தை கண்டுபிடிச்சேங்கிற உண்மை தெரியாம நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது மன்னிப்பு கேட்கவும், அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, சேது நீ தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீயும் அவளும் சேர்ந்து ஒத்துமையா வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சேது வந்துட்டு ராஜாங்கத்தை பார்க்குறாரு. என்னையா சேது, என்னைய பார்க்குற, ஆத்தா சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும், 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சேது வந்துட்டு, தமிழே என்னை மன்னிச்சிரு தமிழே, நான் உன்னை அப்படி பேசி இருக்கக்கூடாது. அத்தனை பேர் மத்தியில உன்னைய தப்பான வார்த்தை சொல்லி திட்டிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். உன் வயிற்றுல இருக்கிறது ஏன் உசுறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்ன உடனேயே தமிழ்ச்செல்வியை பார்த்தா பட்டுன்னு சேதுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சேதுவும் தமிழும் கட்டி பிடிச்சி நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியல.